ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் சப்ஜெக்டில் இருக்க ஹையர் பர்ச்சேஸ் அண்ட் இன்ஸ்டால்மெண்ட் பர்ச்சேஸ் சிஸ்டம் தான் பார்க்க போகிறோம். இந்த ஹையர் பர்ச்சேஸ் அண்ட் இன்ஸ்டால்மெண்ட் பர்ச்சேஸ் சிஸ்டமில் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜேர்னல் என்ட்ரிஸ் அண்ட் லெஜர் அக்கௌண்ட் த புக் ஆஃப் ஹையர் பர்ச்சேசர். போன வீடியோவில் ஹையர் பர்ச்சேசர் புக்குலேயும் ஹையர் வெண்டர் புக்குலேயும் என்னென்ன ஜேர்னல் என்ட்ரிஸ் வரும் அப்படின்றத பார்த்தோம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சம் பார்க்க போகிறோம். அந்த சம்மில் எப்படி ஜேர்னல் என்ட்ரிஸ் போடுறோம், அதை எப்படி லெஜர் அக்கௌண்ட்டுக்கு போஸ்ட் பண்ணுறோம், இந்த புக் ஆஃப் ஹையர் பர்ச்சேசர் புக்கில் எப்படி போஸ்ட் பண்ணுறோம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இது ரெட்டி புக்கில் அதர் எக்ஸசைஸ் ப்ராப்ளம் நம்பர் 1 அந்த சம் தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், போன வீடியோலேயே பார்த்தது தான் ஜேர்னல் என்ட்ரிஸ். ஹையர் பர்ச்சேசர் புக்கில் என்னென்ன ஜேர்னல் என்ட்ரிஸ் வரும்ன்றதை பாருங்கள். ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் பண்ணுவோம், அதுக்கு ஒரு என்ட்ரி, டவுன் பேமெண்ட்டுக்கு என்ட்ரி, இன்ட்ரெஸ்ட் இஸ் டியூக்கு ஒரு என்ட்ரி, இன்ஸ்டால்மெண்ட் இஸ் பெய்டுக்கு ஒரு என்ட்ரி, டெப்ரிஷியேஷன் என்ட்ரி அண்ட் ட்ரான்ஸ்ஃபரிங் த இன்ட்ரெஸ்ட் அண்ட் டெப்ரிஷியேஷனுக்கு ஒரு என்ட்ரி. மொத்தமாக 6 என்ட்ரி நம்ம போட போகிறோம். போன வீடியோ பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் இந்த சம் புரியும். இப்போ பாருங்கள், இந்த சம்மில் என்ன சொல்கிறாங்க பாருங்கள். எம் லிமிடெட் சோல்டு லாரி டு அருண் ஆன் ஹையர் பர்ச்சேஸ் சிஸ்டம். எம் லிமிட்டட்ன்ற ஒரு லாரியை சேல் பண்ணுறாரு அருணுக்கு. ஓகேவா? அப்போ இது யார் ஹையர் வெண்டார், யார் ஹையர் பர்ச்சேசர்? அருணுன்ற ஒரு ஹையர் பர்ச்சேசர், எம் லிமிட்டட்ன்ற ஒரு ஹையர் வெண்டார். கரெக்டாக? கேஷ் ப்ரைஸ் 7,45,000. 2 lakh வாஸ் பெய்ட் ஆன் டெலிவரி அப்போ 2 lakh பே பண்ணுறாரு. அப்போ இது என்னது? டவுன் பேமெண்ட் அர்த்தம். அண்ட் பேலன்ஸ் இன் 3 இன்ஸ்டால்மெண்ட். 3 இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு 2 lakh பே பண்ணுறாரு. 2 lakh 2 lakh 2 lakhன்னு 3 இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணுறாரு. Rate of interest 5%. Depreciate the lorry at 10% per annum on reducing balance method. லாரி 10% depreciation ஆகுது அப்படின்றாரு. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கிவன் எழுதலாம். கிவன் எழுதுனா தான் நமக்கு ஒரு தெளிவாக ஒன்று புரியும். இப்போ பாருங்கள், ஹையர் பர்ச்சேசர் யார்? அருண். ஹையர் வெண்டார் எம் லிமிடெட். கேஷ் ப்ரைஸ் என்ன? 7,45,000. டவுன் பேமெண்ட் 2 lakh. இன்ஸ்டால்மெண்ட் ப்ரைஸ், ஃபஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் 2 lakh, செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் 2 lakh, தேர்ட் இன்ஸ்டால்மெண்ட் 2 lakh. கரெக்டாக? அண்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5%. லாரி டிப்ரிஷியேட் 10% ஆன் ரெடியூசிங் பேலன்ஸ் மெத்தட். ரெடியூசிங் பேலன்ஸ் மெத்தட்னா என்ன? வருஷம் நம்ம கேல்குலேட் பண்ணணும் ஒரு வேல்யூவை. டெப்ரிஷியேஷனில் வருஷம் கேல்குலேட் பண்ணுவோம். இது எப்படி போடுறது நம்ம பார்க்கலாம். அண்ட் என்ன கொஷின் கேட்டிருக்காங்க? ப்ரிப்பேர் நெசசரி லெஜர் அக்கௌண்ட் இந்த புக் ஆஃப் அருண். அருண்ன்ற ஒரு ஹையர் பர்ச்சேசர். கரெக்டாக? ஹையர் பர்ச்சேஸ் புக்கில் என்னென்ன லெஜர் என்ட்ரி போடணும் அப்படின்றத கேட்டிருக்காங்க. நம்ம ஜேர்னல் என்ட்ரி போட்டு அதன் மூலிமா நம்ம லெஜர் அக்கௌண்ட்டுக்கு நம்ம போஸ்ட் பண்ணலாம். ஓகேவா? இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்? இன்ட்ரெஸ்ட் கம்ப்யூட் பண்ணுவோமா? இன்ட்ரெஸ்ட் கம்ப்யூட் பண்ணுறதுக்கு 4 மெத்தட் இருக்குது அப்படின்றத பார்த்தோம். கரெக்டாக? அந்த 4 மெத்தடில் இது எந்த மெத்தடில் வரும் அப்படின்றத பாருங்கள். கேஷ் ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க, அதே மாதிரி இன்ஸ்டால்மெண்ட் ப்ரைஸும் கொடுத்துட்டாங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் கொடுத்துட்டாங்க. அப்போ இது என்னது? ஃபஸ்ட்டு மெத்தட். ஃபஸ்ட்டு மெத்தட் எப்படி போடுறோமோ அதே மாதிரி தான் நம்ம போடுறோம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் என்ன போடுவோம்? ஃபஸ்ட் மெத்தடில் இந்த மாதிரி 5 காலம் போட்டிருப்போமா? பர்டிகுலர்ஸ், டோட்டல் கேஷ் ப்ரைஸ், இன்ஸ்டால்மெண்ட், இன்ட்ரெஸ்ட், கேஷ் ப்ரைஸ். கரெக்டாக? இப்போ ஃபஸ்ட் நம்ம என்ன போடுவோம்? கேஷ் ப்ரைஸ். கேஷ் ப்ரைஸ் எவ்வளோ? 7,45,000. அண்ட் டவுன் பேமெண்ட் 2 lakh. டவுன் பேமெண்ட்டை 2 lakh இங்கே போட்டுட்டு இன்ஸ்டால்மெண்ட்லேயும் கேஷ் ப்ரைஸ்லையும் போடுவோமா? போட்டோம். டவுன் பேமெண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் வராது. அடுத்து பாருங்கள், இந்த ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுறோம். மைனஸ் பண்ணால் 5,45,000. ஓகேவா? இப்போ ஃபஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் எவ்வளோ? 2 lakh சொல்லியிருக்காங்க. அந்த 2 lakh இன்ஸ்டால்மெண்ட் காலமில் போடணும். புரிஞ்சிச்சா? இப்போ இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும். இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கும் போது என்ன அமௌண்ட்டை வச்சு கண்டுபிடிக்கணும்? இந்த டோட்டல் கேஷ் ப்ரைஸை வச்சு தான் கண்டுபிடிக்கணும். 5,45,000ல் 5% கேல்குலேட் பண்ணிங்கன்னா நமக்கு 27,250 வரும். புரிஞ்சிச்சா? இப்போ இந்த 2 lakhையும் 27,250யும் மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணால் நமக்கு 1,72,750 வரும். புரிஞ்சிச்சா? இந்த 1,72,750யை இந்த டோட்டல் கேஷ் ப்ரைஸ் காலத்தில் போட்டு இந்த ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணால் 3,72,250 வரும். இப்போ செகண்ட் இயர் இன்ஸ்டால்மெண்ட் 2 lakh, அதை இன்ஸ்டால்மெண்ட் காலமில் போடுறோம். இப்போ இன்ட்ரெஸ்ட் காலமில் இந்த 3,72,250ல் 5% போட்டோன்னா 18,613 வருது. புரிஞ்சுச்சா? இப்போ இந்த 2 lakhையும் 18,613 மைனஸ் பண்ணுறோம். மைனஸ் பண்ணால் நமக்கு 1,81,387 வருது.
ஓகேவா? இப்போ இந்த 1,81,387 இந்த டோட்டல் கேஷ் ப்ரைஸ் காலமில் போடுறோம். போட்டு இதையும் மைனஸ் பண்ணுறோம். மைனஸ் பண்ணால் நமக்கு 1,90,863 வருது. அடுத்து தேர்ட் இன்ஸ்டால்மெண்ட் எவ்வளோ? 2 lakh. இப்போ இதில் நம்ம இன்ட்ரெஸ்ட் வந்து கண்டுபிடிக்க தேவையில்ல. இதையும் மைனஸ் பண்ணால் தான் அந்த வேல்யூ வந்துடும். இப்போ 1,90,863யும் 2 lakhையும் மைனஸ் பண்ணுங்கள். மைனஸ் பண்ணால் 9,137 வருது. அதுதான் இதில் இன்ட்ரெஸ்ட். இதில் நீங்கள் தனியாக கண்டுபிடிக்க தேவையில்லை. இந்த 1,90,863 வச்சு 5% கண்டுபிடிக்க தேவையில்லை. இந்த ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணாலே நமக்கு வந்துடும் 9,137. புரிஞ்சிச்சா? இப்போ இந்த 2 lakhையும் 9,137ஐயும் மைனஸ் பண்ணுங்கள். மைனஸ் பண்ணால் நமக்கு அதே வேல்யூ தான் வரும். ஓகேவா? அந்த வேல்யூ தூக்கி திருப்பியும் இங்கே டோட்டல் கேஷ் ப்ரைஸ் காலமில் போடணும். இப்போ இங்கே 0 ஆயிடுச்சா? இப்போ இதை டோட்டலாக பண்ணி பாருங்கள். இன்ஸ்டால்மெண்ட் 8 lakh வரும். இன்ட்ரெஸ்ட் வந்து 55,000 வருது. கேஷ் ப்ரைஸ் வந்து இந்த கேஷ் ப்ரைஸே நமக்கு வரும். இங்கே பாருங்கள் 7,45,000. இதுக்கு மீனிங் என்னென்னா, கேஷ் ப்ரைஸ் வந்து ஒரிஜினல் கேஷ் ப்ரைஸ் 7,45,000. இன்ட்ரெஸ்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ பே பண்ணுறாருன்னா 55,000 சேர்த்து பே பண்ணி 8 lakhக்கு அந்த பர்ச்சேஸ் பண்ணுறாரு அந்த லாரியை. ஓகேவா? இப்போ இன்ட்ரெஸ்ட் கம்ப்யூட் பண்ணியாச்சு. இப்போ இதில் ஜேர்னல் என்ட்ரிஸ் போட்டு அதை வந்து லெட்ஜர் அக்கௌண்ட்டுக்கு போஸ்ட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஜேர்னல் என்ட்ரிஸ் இந்த புக் ஆஃப் அருண். ஹையர் பர்ச்சேஸர் தான் அருணுக்கு தான் நம்ம லெட்ஜர் அக்கௌண்ட் போட சொன்னாங்க. ஸோ அருணுக்கு ஜேர்னல் என்ட்ரிஸ் போட்டு அடுத்து லெட்ஜர் அக்கௌண்ட் போடலாம். ஓகேவா? இப்போ ஹையர் பர்ச்சேஸர் அருண். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன போடுவோம்? அசட் பர்ச்சேஸ் பண்ணுறாருல, அதுக்கான என்ட்ரி போடுவோமா? அதுக்கு என்ன என்ட்ரி? லாரி அக்கௌண்ட் டு எம் அக்கௌண்ட். எம் அக்கௌண்ட்டுன்னு ஏன் போடுறோம்? எம்ன்றவர் தான் ஹையர் வெண்டார். நம்ம என்ன பார்த்துருப்போம்? அசட் அக்கௌண்ட் டெட்டார் டு ஹையர் வெண்டார் அக்கௌண்ட் அப்படின்னு பார்த்துருப்போம்ல பர்ச்சேசிங் என்ட்ரி. இங்கே அசட்ன்றது லாரி, ஹையர் வெண்டாருன்றது எம் லிமிடெட். ஓகேவா? அதனால எம் அக்கௌண்ட்டுன்னு போடுறோம். இப்போ என்ன கேஷ் ப்ரைஸ் பாருங்கள், 7,45,000 கேஷ் ப்ரைஸ். அந்த 7,45,000ல் டெபிட் காலம்லையும் கிரெடிட் காலம்லையும் போடுறோம். இது என்ட்ரி புரிஞ்சிச்சா? அடுத்து பாருங்கள், அடுத்து நமக்கு என்ன என்ட்ரி? டவுன் பேமெண்ட்டுக்கான என்ட்ரி. டவுன் பேமெண்ட் இந்த சம்மில் இருக்குது கரெக்டாக? ஸோ நம்ம டவுன் பேமெண்ட்டுக்கான என்ட்ரி போடணும். டவுன் பேமெண்ட் என்ன என்ட்ரி? ஹையர் வெண்டார் டு கேஷ்ன்னு பார்த்தோம். ஹையர் வெண்டார் இங்கே யார்? எம் லிமிடெட் அக்கௌண்ட் டு கேஷ் அக்கௌண்ட் 2 lakh. புரிஞ்சிச்சா? அடுத்து பாருங்கள், இன்ட்ரெஸ்ட் டியூக்கான என்ட்ரி. இன்ட்ரெஸ்ட் டியூக்கான என்ட்ரி என்னது? இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் டு எம் லிமிடெட் அக்கௌண்ட். இப்போ ஃபஸ்ட் இயர் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ அப்படின்றத பாருங்கள். ஃபஸ்ட் இயர் இன்ட்ரெஸ்ட் 27,250 போட்டாச்சா? அடுத்து செகண்ட் இயர் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 18,613. அதை வந்து செகண்ட் இயரில் போடணும். இப்போ நம்ம 3 காலமாக நம்ம போடுறோம். புரியுதா? ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் 3 இயருக்கும் சேர்த்து நம்ம ஜேர்னல் என்ட்ரி போடுறோம். அதனால இந்த மாதிரி 3 இதுவாக நம்ம பிரிச்சுக்கிறோம். புரியுதா? இப்போ ஃபஸ்ட் இயருக்கு இன்ட்ரெஸ்ட் போட்டாச்சு, செகண்ட் இயருக்கு இன்ட்ரெஸ்ட் போட்டாச்சு, தேர்ட் இயர் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 9,137. அதையும் நம்ம போடுறோம். இங்கேயே எதுவுமே போடலன்னு பார்க்காதீங்க. இங்கே வந்து ஃபஸ்ட் இயரில் தான் பர்ச்சேஸ் பண்ணுறோம். டவுன் பேமெண்ட்டும் ஃபஸ்ட் இயரில் மட்டும்தான் பண்ணுறோம். அதனால ஃபஸ்ட் இயரில் மட்டும்தான் நம்ம போடுறோம். இது வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து 3 வருஷத்துக்குமே வரும். புரியுதா? அடுத்து பாருங்கள், இன்ஸ்டால்மெண்ட்டுக்கான என்ட்ரி. இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணுறோம்ல, அதுக்கான என்ட்ரி இதே என்ட்ரி தான், டவுன் பேமெண்ட் என்ட்ரி தான் வரும். எம் லிமிடெட் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட். இதில் போடும்போது இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்றத பாருங்கள். இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட் எவ்வளோ? ஃபஸ்ட் இயர் இன்ஸ்டால்மெண்ட் 2 lakh. அந்த 2 lakh போடுறோம். அடுத்து செகண்ட் இயர் இன்ஸ்டால்மெண்ட் 2 lakh. அந்த 2 lakh போடுறோம். அடுத்து தேர்ட் இயர் இன்ஸ்டால்மெண்ட் 2 lakh. அந்த 2 lakh. புரிஞ்சிச்சா? இப்போ அடுத்து என்ன என்ட்ரி வரும்? டெப்ரிஷியேஷனுக்கான என்ட்ரி வருமா? டெப்ரிஷியேஷன் அக்கௌண்ட் டெட்டார் டு லாரி அக்கௌண்ட். இப்போ டெப்ரிஷியேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பாருங்கள். 10% ஆன் ரெடியூசிங் பேலன்ஸ் மெத்தட். ரெடியூசிங் பேலன்ஸ் மெத்தட் தான் என்னது? ஒவ்வொரு வருஷமும் நமக்கு டெப்ரிஷியேஷன் வேல்யூ மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ பாருங்கள், கேஷ் ப்ரைஸ் ஆஃப் லாரி 7,45,000. அப்போ ஃபஸ்ட் இயர் டெப்ரிஷியேஷன் எவ்வளோனா 10% சொல்லியிருக்காங்க. இந்த 7,45,000ல் 10% பண்ணிங்கன்னா 74,500. இப்போ இந்த ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிங்கன்னா நமக்கு 6,70,500 வரும். இப்போ செகண்ட் இயர் டெப்ரிஷியேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இந்த 6,70,500ல் 10% போடணும்.
போட்டிங்கன்னா 67,050 வருது. இப்போ இந்த ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுறோம். மைனஸ் பண்ணால் 6,03,450 வருது. புரிஞ்சுச்சா? இப்போ இந்த தேர்ட் இயர் டெப்ரிசியேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இந்த 6,03,450ல் 10% கேல்குலேட் பண்ணிங்கன்னா 60,345. இந்த ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிங்கன்னா நமக்கு 5,43,105 வருது. இப்போ ஃபஸ்ட் இயர் டெப்ரிசியேஷன் எவ்வளோ? 74,500 அதை போடுறோம். செகண்ட் இயர் டெப்ரிசியேஷன் எவ்வளோ? 67,050 அதை போட்டுறோம். தேர்ட் இயர் டெப்ரிசியேஷன் 60,345 அதையும் போடுறோம். ஓகேவா? 3 இயருக்கும் டெப்ரிசியேஷன் வரும். இப்போ அடுத்து என்ன? இன்ட்ரெஸ்ட்டையும் டெப்ரிசியேஷனையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு. ப்ராஃபிட் அண்ட் இந்த இன்ட்ரெஸ்ட்டும் டெப்ரிசியேஷனும் ஹையர் பர்ச்சேசர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னது? லாஸு. அதனால ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து டெபிட்டில் வருது. புரிஞ்சுச்சா? இப்போ பாருங்கள், இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளோ ஃபஸ்ட் இயருக்கு? 27,250 அதை போட்டுரும். அண்ட் வந்து டெப்ரிசியேஷன் 74,500. இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் ஒரு அமௌண்ட் வரும்ல, அந்த அமௌண்ட்டை இங்கே போடுறோம். 1,10,750 இதை இங்கே போடுறோம். இப்போ செகண்ட் இயர் பாருங்கள், அதே மாதிரி தான் 18,613 அதை போடுறோம். அதே மாதிரி டெப்ரிசியேஷன் 67,050. இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு 85,663 வருது. புரிஞ்சிச்சா? இதில் பாருங்கள், தேர்ட் இயரில் இன்ட்ரெஸ்ட் வந்து 9,137, டெப்ரிசியேஷன் வந்து 60,345. இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு 69,482 வருது. புரிஞ்சிச்சா? ஜேர்னல் என்ட்ரி எப்படி போடுறோன்றது. இப்போ இந்த ஜேர்னல் என்ட்ரியை வச்சு நம்ம ஈஸியாக லெஜர் அக்கௌண்ட் நம்ம போஸ்ட் பண்ணி பாருங்கள். லெஜர் அக்கௌண்ட் த புக் ஆஃப் அருண்ன்றவர் ஹையர் பர்ச்சேசர். இப்போ இந்த ஜேர்னல் என்ட்ரிஸை வச்சு நம்ம ஈஸியாக போஸ்ட் பண்ணிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன அக்கௌண்ட் எடுக்கலாம்? எம் அக்கௌண்ட் எடுக்கலாமா? எம் அக்கௌண்ட். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே என்னென்னலாம் வருதோ அது ஆப்போசிட் ரியாக்ஷன் நம்ம இங்கே கொடுக்க போதும். பார்த்தீங்கன்னா எம் அக்கௌண்ட் மேலே லாரி அக்கௌண்ட் இருக்கா? அப்போ டெபிட்டில் லாரி அக்கௌண்ட் இருக்குது. இங்கே நம்ம லெஜரில் போஸ்ட் பண்ணும்போது நம்ம கிரெடிட்டில் போஸ்ட் பண்ணணும். புரியுதா? இங்கே டெபிட்டு, இது கிரெடிட்டு. இங்கே டெபிட்டில் லாரி அக்கௌண்ட் இருக்குது, நம்ம கிரெடிட்டில் போஸ்ட் பண்ணுறோம் 7,45,000. இப்போ அடுத்து எம் அக்கௌண்ட் எங்கே வருதுன்னு பாருங்கள். இங்கே எம் அக்கௌண்ட் வருதா? ஸோ வந்து 2 கேஷ் அக்கௌண்ட். அப்போ கிரெடிட்டில் கேஷ் அக்கௌண்ட் இருக்குது, நம்ம டெபிட்டில் போஸ்ட் பண்ணணும் 2 lakh. புரிஞ்சிச்சா? அடுத்து எம் அக்கௌண்ட் ஃபஸ்ட் இயரில் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். இன்ட்ரெஸ்ட்டில் இருக்குது, பை இன்ட்ரெஸ்ட். புரிஞ்சிச்சா? டெபிட்டில் இருக்குது, நம்ம கிரெடிட்டில் போஸ்ட் பண்ணுறோம் 27,250. அடுத்து பாருங்கள், எம் அக்கௌண்ட் டு கேஷ் அக்கௌண்ட் இன்ஸ்டால்மெண்ட் என்ட்ரியில் இருக்குது. 2 கேஷ் அக்கௌண்ட் கிரெடிட்டில் இருக்குது, நம்ம டெபிட்டில் வந்து போஸ்ட் பண்ணுறோம். புரிஞ்சிச்சா? அடுத்து பாருங்கள், வேறு எங்கேயுமே இல்லை. ஸோ வந்து ஃபஸ்ட் இயரில் வேறு எங்கேயுமே இல்லை. ஸோ வந்து நம்ம டேலி பண்ணிக்கலாம். எங்கே வந்து ஹையஸ்ட்டாக இருக்குதுன்னு பாருங்கள். இங்கே தான் ஹையஸ்ட்டாக இருக்குது. ஸோ இதை டோட்டல் பண்ணிக்கிட்டிங்கன்னா 7,72,250, இங்கேயும் 7,72,250. இப்போ இந்த 4 lakh போச்சுன்னா பேலன்ஸ் நமக்கு எவ்வளோ வரும்? 3,72,250 வரும். இப்போ இந்த பேலன்ஸ் கேரி டவுன் எழுதணும். இது பேலன்ஸ் சிடி. இதை எடுத்துகிட்டு போய் செகண்ட் இயருக்கு போஸ்ட் பண்ணணும். செகண்ட் இயர் பேலன்ஸ் பிலையும் போஸ்ட் பண்ணணும். ப்ராட் டவுன் அர்த்தம் இதுக்கு. புரிஞ்சுச்சா? 3,72,250. இப்போ செகண்ட் இயரில் என்னென்ன எம் அக்கௌண்ட் வருது பாருங்கள். இன்ட்ரெஸ்ட்டில் வருதா? பை இன்ட்ரெஸ்ட்னு வருமா? பை இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் 18,613 அதை போட்டாச்சு. அடுத்து வேறு எங்கேயோ வரும்? இன்ஸ்டால்மெண்ட் என்ட்ரியில் வருது 2 கேஷ் அக்கௌண்ட்டுன்னு. ஸோ 2 கேஷ் அக்கௌண்ட் 2 lakh போடுறோம். அடுத்து வேறு எங்கேயுமே இல்லை. ஸோ பேலன்ஸ் பண்ணிக்கலாம். எங்கே ஹையஸ்ட்டாக இருக்குது? இங்கே தான் ஹையஸ்ட்டாக வரும். 3,90,863, 3,90,863. இப்போ இது பேலன்ஸ் பண்ணிங்கன்னா நமக்கு பேலன்ஸ் கேரி டவுன் 1,90,863 வருது. இப்போ இந்த பேலன்ஸ் கேரி டவுன் எடுத்துகிட்டு போய் தேர்ட் இயரில் போஸ்ட் பண்ணுறோம். புரிஞ்சுச்சா? இப்போ தேர்ட் இயரில் என்னென்ன வரும்? அதே தான், இன்ட்ரெஸ்ட் வரும் அண்ட் தென் கேஷ் அந்த இன்ஸ்டால்மெண்ட் என்ட்ரிக்கான வரும். இன்ட்ரெஸ்ட் எங்கே வரும்? பையில் வரும், கிரெடிட் சைடில் வரும் 9,137. இன்ஸ்டால்மெண்ட் எங்கே வரும்? இந்த 2 lakh இந்த சைடு வரும். ஏன்னா கிரெடிட்டில் இருக்குது, நம்ம டெபிட்டில் போஸ்ட் பண்ணுறோம். 2 கேஷ் அக்கௌண்ட் 2 lakh. இப்போ அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இயரில் ரெண்டுமே டேலி ஆகிடும் பாருங்கள். இங்கே 2 lakh, இங்கேயும் டோட்டல் பண்ணால் நமக்கு 2 lakh வந்துடும். டேலி ஆகிடுச்சா? எம் அக்கௌண்ட் ஹையர் வெண்டர் அக்கௌண்ட் டேலி ஆகிடுச்சு. இப்போ அடுத்து நம்ம மிஷினரி அக்கௌண்ட் லாரி அக்கௌண்ட் போடலாம். ஓகேவா? இப்போ எங்கெங்கெல்லாம் லாரி வருது அதே மாதிரி பாருங்கள். இங்கே லாரி வருதா? டெபிட்டில்
லாரி இருக்குது. டு எம் அக்கௌண்ட் வந்து கிரெடிட்டில் இருக்குது. ஸோ நம்ம எங்கே போஸ்ட் பண்ணணும்? டெபிட்டில் போஸ்ட் பண்ணணும். எம் அக்கௌண்ட் 7,45,000. இப்போ அடுத்து பாருங்கள், லாரி எங்கே வருது? அடுத்து டெப்ரிசியேஷனில் வருது. கரெக்டாக? டெப்ரிசியேஷனில் டு லாரி அக்கௌண்ட் பை டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட். அப்போ பை இந்த கிரெடிட் சைடில் வரும் 74,500. இந்த 74,500 இங்கேயும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். 74,500. இப்போ பேலன்ஸ் பண்ணுறோம். எங்கே வந்து ஹையஸ்ட்டாக இருக்குது? 7,45,000 தான் ஹையஸ்ட்டாக இருக்குது. ரெண்டு சைடும் போட்டுக்கிட்டு இப்போ பேலன்ஸ் கேரி டவுன் எவ்வளோ வரும்னா 6,70,500. இங்கே போட்டிருக்கோம்ல, ரெண்டையும் மைனஸ் பண்ணி வர வேல்யூ, அதுதான் இங்கே போடணும். புரிஞ்சிச்சா? இப்போ இந்த 6,70,500 செகண்ட் இயருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். பண்ணிட்டோமா? இப்போ அடுத்து இங்கே என்ன வரும்? டெப்ரிசியேஷன் மட்டும் தான் வரும். செகண்ட் இயர் டெப்ரிசியேஷன் 67,050. இங்கேயும் இருக்குது பாருங்கள், 67,050. இப்போ டேலி பண்ணுறோம். 6,70,500, 6,70,500. இப்போ இங்கே பேலன்ஸ் எவ்வளோ வரும்? இந்த அமௌண்ட் தான் பேலன்ஸ் வரும். நீங்கள் செக் கூட பண்ணிக்கோங்க. பேலன்ஸ் கேரி டவுன் 6,03,450. இப்போ தேர்ட் இயர் போடும்போது இதை வந்து நம்ம இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோமா? கரெக்டாக 6,03,450 ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம். தேர்ட் இயர் டெப்ரிசியேஷன் எவ்வளோ? 60,345. அதை இங்கே போட்டுக்கிறோம். இப்போ பேலன்ஸ் பண்ணுங்க. பேலன்ஸ் பண்ணால் நமக்கு இந்த அமௌண்ட் வரும் பாருங்கள், 5,43,105. இதை வச்சே நம்ம போட்டுடலாம். இந்த டெப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ணியிருக்கோம்ல, ஒர்க்கிங் நோட்டு, இதை வச்சே நம்ம போட்டுடலாம் லாரி அக்கௌண்ட். இப்போ லாரி அக்கௌண்ட் நம்ம போட்டாச்சு. வேறு என்ன அக்கௌண்ட் போடலாம்? இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் போடலாமா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேலன்ஸ் கேரி டவுனை அடுத்த இயருக்கு நம்ம ஃபார்வர்ட் பண்ணணும் டு பேலன்ஸ் பீரியட்னு லாரி அக்கௌண்ட்டில். ஓகேவா? இப்போ அடுத்த அக்கௌண்ட் போடலாம். இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் போடலாமா? எங்கெங்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் வருது? இங்கே ஒரு இடத்துல மட்டும் இன்ட்ரெஸ்ட் வருது, இந்த ஒரு இடத்துல ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது. இப்போ இன்ட்ரெஸ்ட் டெபிட்டார் டு எம் அக்கௌண்ட்டும் வருது. எம் அக்கௌண்ட் வந்து கிரெடிட்டில் இருக்குது. ஸோ நம்ம டெபிட்டில் போஸ்ட் பண்ணணும். எவ்வளோனா 27,250 ஃபஸ்ட் இயருக்கு. அடுத்து எங்கே வந்து பாருங்கள் இன்ட்ரெஸ்ட் வருது, இங்கே வருதா? 2ல் இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட்டுன்னு வருது, கிரெடிட்டில் வருது. டெபிட்டில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ். அப்போ இதை போஸ்ட் பண்ணும்போது கிரெடிட்டில் போடணும். புரிஞ்சிச்சா? 27,250. செகண்ட் இயரில் பாருங்கள் அதே மாதிரி தான். 2M அக்கௌண்ட் 18,613. இங்கே ப்ராஃபிட் அண்ட் லாஸில் 18,613. தேர்ட் இயர்லையும் அதே தான், 9,137. இங்கே வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸில் 9,137. புரிஞ்சிச்சா? இது தனியாக டேலி பண்ணி காட்டணும்லாம் அவசியம் இல்லை. ஜஸ்ட் நம்ம அப்பியர் பண்ணால் போதும். ஓகேவா? அடுத்து நம்ம என்ன போடலாம்? டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட் போடலாமா? டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட் போடலாம். இப்போ ஃபஸ்ட் இயர் டெப்ரிசியேஷன் எங்கெங்கெல்லாம் டெப்ரிசியேஷன் வருது? ஒரே ஒரு டெப்ரிசியேஷன் தான், இங்கே ஒன்று இங்கே ஒன்று. இப்போ பாருங்கள், டெப்ரிசியேஷன் டு லாரி அக்கௌண்ட், கிரெடிட்டில் லாரி அக்கௌண்ட்டுன்னு வருதா? ஸோ நம்ம டெபிட்டில் போடுறோம் லாரி அக்கௌண்ட்டை, 74,500. புரிஞ்சுச்சா? அடுத்து பாருங்கள் எங்கே வருது? இங்கே டெப்ரிசியேஷன் வருதா? பையில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டெபிட்டில் இருக்குது, நம்ம கிரெடிட்டில் போஸ்ட் பண்ணுறோம், 74,500. இப்போ அடுத்து பாருங்கள் செகண்ட் இயரும் டெப்ரிசியேஷன் எவ்வளோ? 67,050. ஸோ அதே மாதிரி தான், டூ லாரி அக்கௌண்ட் 67,050. இங்கே பை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் 67,050. இப்போ தேர்ட் இயர் பாருங்கள், தேர்ட் இயர் லாரி அக்கௌண்ட் எவ்வளோ டெப்ரிசியேஷன் ஆயிருக்கு? 60,345. இந்த 60,345 அண்ட் இங்கே வரும்போது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் பையில் வருது 60,345. புரிஞ்சிச்சா? அவ்வளோதான். இந்த 4 அக்கௌண்ட் போட்டால் போதும். கேஷ் அக்கௌண்ட் வேணால் நம்ம போடணும்னு அவசியம் இல்லைன்னா, மெயினாக நம்ம 2 அக்கௌண்ட்டு தான், ஹையர் வெண்டார் அக்கௌண்ட்டும் அண்ட் வந்து இந்த அசட் அக்கௌண்ட், இந்த லாரி அக்கௌண்ட்டும் இந்த எம் அக்கௌண்ட் போட்டோம்ல, அதுதான் மெயின். இது வந்து நம்ம சும்மா போட்டுக்கிறோம், கண்டிப்பாக வந்து போடணும்னு அவசியம் இல்லை. அந்த 2 அக்கௌண்ட் தான் நமக்கு மெயின். புரிஞ்சிச்சா? கேஷ் அக்கௌண்ட் நம்ம வேணும்னா போட்டுக்கலாம். புரிஞ்சிச்சா? லெட்ஜர் அக்கௌண்ட் வந்து ஹையர் பர்ச்சேசர் புக்கில் எப்படி போடுறதுன்றது இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம். நெக்ஸ்ட் வீடியோவில் ஹையர் வெண்டார் எப்படி போடுறது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம ஆர்ட்ஸ் இன்ஃபோ தமிழ் 3 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.